ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்கே கிரிக்கெட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஒரு டென்னிஸ் பாலை ஹிட் பண்ணுறதுக்கு எந்த வெயிட்டில் நம்ம பேட் வாங்கணும், ஸோ அந்த பேட் எந்த மாதிரி இருக்கணும், ஸ்கூப் பேட்டா இல்லை ஸ்கூப் பண்ணாத பேட்டா, ஸோ எந்த மாதிரி பேட் சூஸ் பண்ணி வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பாலோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 55 கிராம்லேருந்து 60 கிராம்ஸ்குள்ளே இருக்கும். அதாவது 55 கிராம்லேருந்து 60 கிராம்குள்ளே தான் வெயிட் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு வெயிட் உள்ள ஒரு பால் அடிக்கணும்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிக வெயிட்டான பேட் தேவையில்லை. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்கூப் பேட்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது குறைஞ்சி எடுக்கப்பட்ட பேட், இதுமாரி குறைஞ்சி எடுக்கப்பட்ட பேட்னு வந்து நிறையா மார்க்கெட்டில் விற்கிது. ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டெம்பர் பால் வெயிட் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பாலோட கொஞ்சம் அதிகம், ஸ்டிச் பால் அதோட வெயிட் அதிகம். ஸோ கம்மியான வெயிட் இருக்கிற இந்த டென்னிஸ் பாலை அடிக்கிறதுக்கு நம்ம வெயிட் கம்மியான பேட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன வெயிட்டில் நம்ம பேட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டோட வெயிட் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 850 கிராம்ஸ்லேருந்து 900 கிராம்ஸ், அதாவது 850 கிராம்லேருந்து 900 கிராம்குள்ள அந்த பேட்டோட வெயிட் இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்குள்ள பேட்டை சூஸ் பண்ணி ஒரு ஸ்கூப் பேட்டை சூஸ் பண்ணி அதில் ஆடி பாருங்க. ஸோ உங்களுக்கு எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிக்ஸ் ஹிட்டிங் பண்ணுறப்போ பால் வந்து ட்ராவல் ஆகணும். ஸோ இதுக்கு கம்மியாக வெயிட்டில் நீங்கள் போகாதீங்க. இது கம்மியாக வெயிட்டில் நீங்கள் போனீங்கன்னா பாலில் நீங்கள் ஹிட் பண்ணாலும் பால் வெளியில் ட்ராவல் ஆகாது. ஸோ இதுக்கு மேலே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பால் வந்து டென்னிஸ் பால் குயிக்காக வந்துடும். ஸோ குயிக்காக வர பாலை நீங்கள் கரெக்டான டைமிங்கில் ஆடணும்னா கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியான பேட் தான் எடுத்து ஆடணும். ஸோ இந்த ஒரு வெயிட் 850 கிராம்ஸ்லேருந்து 900 கிராம்ஸுங்கிறது ஒரு கரெக்டான வெயிட். இந்த வெயிட்டில் நீங்கள் ஆடும்போது நீங்கள் பேட் எடுத்து டைமிங்லேயும் ஆடலாம், சிக்ஸ் ஹிட்டிங்கும் பண்ணலாம். ஸோ அதுக்காக 850 கிராம்ஸ்லேருந்து 900 கிராம்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்கூப் பேட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ அந்த டென்னிஸ் பாலை ஹிட் பண்ணுறதுக்கு கரெக்டான வெயிட் உள்ள பேட்ஸ் எங்கெங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச MSR ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு மேட்டூரில் ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து இதுக்கான பேட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. 850 கிராம்ஸ்லேருந்து 900 கிராம்ஸ்குள்ளே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி ஸ்கூப் பேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த கடையோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். பேட் நல்லா தரமாக இருக்குது, அதோட வுட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. MSR ஸ்போர்ட்ஸில் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போது டென்னிஸ் பால், சாஃப்ட் டென்னிஸ் பால் அடிக்கிறதுக்கான நல்ல பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MSR ஸ்போர்ட்ஸில் இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வுட்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி கம்மி வெயிட் இருக்கிற டென்னிஸ் பால், சாஃப்ட் டென்னிஸ் பால் அடிக்கிறதுக்கு நீங்கள் அதிகமான வெயிட்டில் பேட் வாங்க தேவையில்லை. ஸோ ஸ்கூப் பேட்டே வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் நான் சொன்ன வெயிட் 850 கிராம்ஸ்லேருந்து 900 கிராம்ஸு. ஸோ அது கீழே போகாதீங்க. கீழே போனீங்கன்னா நீங்கள் ஹிட் பண்ணும்போது பால் வந்து வெளியில் ட்ராவல் ஆகாது. வெயிட் தான் ரொம்ப முக்கியம் பாலை வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்கு. அதுக்கு மேலே போனீங்கன்னாலும் டைமிங் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும்போது டைமிங்கில் எடுத்து நம்ம ஆட முடியாது. ஏன்னா டென்னிஸ் பால், சாஃப்ட் டென்னிஸ் பால் குயிக்காக வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாரி ஸ்பீடாக ஆடணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாக போயிடாதீங்க, ஸோ ரொம்ப கம்மியாகவும் போயிடாதீங்க. ஸோ மிடில் ரேஞ்சில் இந்த வெயிட் சரியான வெயிட்டு 850 கிராம்ஸ்லேருந்து 900 கிராம்ஸ். ஸோ அந்த வெயிட்டில் நீங்கள் பேட்டை சூஸ் பண்ணி ஆடி பாருங்கள். அது MSR ஸ்போர்ட்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி பேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த பேட்டை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி கிரிக்கெட் பற்றின யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி ஒரு கிரிக்கெட் டிப்ஸோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் ராஜ்கமல். இது நம்ம சேனல் ஆர்கே கிரிக்கெட் தமிழ். பாய். I'm about to go off like a weapon, fuel to the top, got a filled up engine. In my thoughts obsession, I will not stop, no I'm never second guessing. I gotta go.